இப்போ நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா சம்மருக்கு நுங்கு வேட்டைக்கு தான் வந்திருக்கோம். நுங்குனா நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்களா? மத காமிடா இதை பிடிச்சி தொங்குறதே இப்போ டாஸ்க். நம்ம சூர்யா ஏறுவார்னு நினைக்கிறேன். நுங்குன்றது என்ன? அடுத்த கிரகத்துல இல்ல அவர் ஏறுவாரு. அவர் தான் மரமேறி. ஐயோ சாமி வேற டேய் கூட்டு போங்கடா. நுங்குனா உங்களுக்கு தெரியும்ல, எல்லாரும் தெரியும்னு நினைக்கிறேன். அதுக்கு வேற ஏதாவது பேர் இருக்குதா நுங்குக்கு? இப்படி பதனி கோயம்புத்தூர் போய் கேட்டேன், 160 ரூபா சொல்றாங்க. யார் கூட போனா? யாரு கூடயும் போல, நான் தனியா போனேன் கோயம்புத்தூர். பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த புலவர் பெருமானே. இங்கெல்லாம் வந்து வில்லேஜ். உண்மையாலுமே ஒரிஜினல் மரமேறி பாத்தீங்கன்னா அவருதான் வினோத். உண்மையாலுமே ஏறுவாரு. அப்படி வளர்ந்து ஒரு மரம் இருக்கும் அங்க, நம்ம ஃபேவரட் மரம் அது. இனிப்பா இருக்கு அந்த காய். வெயிலுக்கு வந்து இது வந்து ஒரு நல்ல ஒரு மாதிரி காலையில இருந்து கண்டுபிடிச்சு இப்பதான் ஒருத்தர் கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்திருக்கேன். மரம் ஏறக்கு காலையிலேயே வெட்டலான்னு சொல்லி மரமெல்லாம் பார்த்து வச்சுட்டு போயிருந்தோம். அதுக்குள்ள யாரோ வந்து வெட்டி போட்டு போயிட்டாங்க நம்மளுக்காக. இது சாப்பிட முடியாது. இது வேணா கொஞ்சம் என்ன சொல்லுவாங்க, கடுங்காய்ம்பாங்க. சரி ஓகே, இது பேர் அப்படிதான் சொல்லுவாங்க. இது வந்து இந்த இதெல்லாம் வெட்டி போட்டாதான் அடுத்து வந்து பதனி இறக்க முடியும். நுங்கு இல்லாத மரத்துல தானே இறக்குவாங்க பதனி. எல்லாமே இறக்கலாம். பதனினா தெளிவும்பாங்க. சரி வா, எனக்கு தெரியல நண்பர்களே, தெரியாம சொல்லிட்டு நண்பர்களே மன்னிச்சுக்கங்க. நம்ம வினோத் சொல்லுவாரு, வெட்டி எங்க பதனி இறக்குற? இல்லடா இது வெட்டினாதாண்டா அந்த மரத்துல இருந்து பதனி இறக்குவாங்க. டேய் இது இந்த காய் ஆகிறதுக்கு முன்னாடியே அதை எடுத்து தாண்டாதான் பதனி வரும்டா. என்னடா நண்பர்களே சாரி. பிஞ்சா இருக்கும் போதே வந்துட்டு அத சீவனாதான் அதுல இருந்து சொட்டு சொட்டு அதுக்கப்புறம் நுங்கு வராது. பதனிக்கு போயிட்டு மரத்திலேயே 2 விதம் இருக்குது. ஒண்ணு வந்து இதே வந்து இதை வந்து நம்ம வெட்டி சாப்பிடாம விட்டோம்னா பனங்காய். ஒரு ஆர்டரா ஃப்ளோவா போய்கிட்டு இருக்கல, கூட பேசினா மறந்துட மாட்டானா? சரி சொல்லு. 3 வெரைட்டி இருக்கு இதுல நுங்குல. ஃபர்ஸ்ட் வந்து சின்னதா இருக்கும்போது குரம்பைன்னு சொல்லுவாங்க. அப்புறம் லைட்டா இது வந்ததுக்கு அப்புறம் தான் நுங்கு சாப்பிடுற. பனம்பழம் வேற லெவல்ல இருக்கும். அந்த பனம்பழம் கீழே உள்ளதுல அது யாருமே எடுக்கலைன்னா அது பனம் கொட்டையாகி அப்புறம் திரும்ப முளைக்கும். அதை வந்து புடிங்கி எடுத்தோம்னா நிறைய குச்சிக்கிழங்கு இல்ல, அது வந்து குச்சிக்கிழங்கு வேற பனங்கிழங்கு வேறயா. பேசாதே. சின்ன வயசுல என்ன நினைப்பேன் தெரியுமா, இந்த மாதிரி தென்னை மரம் எல்லாம் வைக்கிறாங்களே, தென்னை நாத்து, அந்த மாதிரி ஒவ்வொரு பனை மரம் வச்சு விட்டுருப்பாங்கன்னு நினைச்சேன் நான். இப்பதான் தெரியுது இந்த பனங்கொட்டையில இருந்து அதே மாட்டு மூளை இந்த மாதிரி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நீங்க உரமா போட்டீங்கன்னா அதே முளைச்சுக்கு. அந்த பழம் நல்லா பழுத்து காஞ்ச மேல அது கொட்டி உள்ள இருக்கிறது சாப்பிடுவாங்கல்ல, சீம்புதா. தேங்காய் மாதிரி இருக்குல்ல, வந்து நம்ம வெட்டி சாப்பிடணும். சாப்பிடாம விட்டோம்னா பழம் ஆயிரும். அப்படி இல்ல, அது கணக்கு இருக்குது. இந்த மஞ்சள் கலர் வந்து இங்க இருக்குன்னா நுங்கா இருக்கு. இந்த மஞ்சள் அப்படியே மேல போக போக இதெல்லாம் ஃபுல்லா கவர் ஆயிடுச்சு. ஃபுல்லா கருப்பாயிடுச்சுன்னா பணம் பழமாயி அதே கீழே விழுந்துரு. என்ன இவ்வளவு விஷயத்தை சொல்றீங்களே, யாருன்னு நீங்க? அது வந்து நம்ம என்ன பண்றோம், போய் அழகா அடுப்புல போட்டு சுட்டு சாப்பிடுறோம்ல. பாத்தீங்கன்னா ஏரி சைடுல அந்த மாதிரி சைடுல எல்லாம் இந்த மாதிரி கொட்டை இருந்ததுன்னா இறச்சி விடுங்க, சும்மா வீசிடுங்க, அதே முளைச்சுக்கும். நம்ம தமிழ்நாட்டோட தேசிய மரம் தமிழ்நாட்டோட தேசிய மரம், தமிழ்நாட்டோட மாநில மரம். அது கரெக்ட் தான், நானே தப்பா சொல்றேன். அது கரெக்ட் தான் சொன்னது கரெக்ட். ஆனா அழுத்தி தமிழ்நாட்டோட தேசியம் தப்பா சொல்லிட்டேன். நாங்களும் கொஞ்சம் கூடதான் இருக்கிறோம். இந்த பணம் படத்தை இப்படி கடிச்சு பூரா சிக்கிக்கு. ஆமா, அந்த பார்த்தாலே அப்படிதான் மேல இருந்து வெட்டி கீழே இறக்கி அந்த வெட்டுறதுக்கு அந்த அருவாள் இருக்கு, அது கீழே வர்றக்குள்ள பிச்சு நாங்களே பிச்சு தின்று. நாங்களே இல்ல, இவன் மட்டும்தான். அதெல்லாம் சின்ன வயசுல இருந்தது ஆர்வ கோளாறு. சரி வாங்க, இப்ப நம்ம ஸ்ரீவேல் வந்து போயிட்டாரு. அவரு போன் வந்துருச்சு, அவருக்கு பேசுறதுக்கு போயிட்டாரு. அதனால இந்த வீடியோ வருவாரு. என்ன பண்றதுன்னு தெரியுமா? நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த பனம்பழ கலரும் வந்து வினோத் கலரும் ஒரே மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். பாத்தீங்கன்னா நம்ம பசங்க ஏறி வெட்டிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். வெயில் பாத்தீங்கன்னா கிளிக்குது போட்டு மணி 4. ஏதோ மிஷின்ல போட்டு தைச்சு எடுத்து. இப்ப வாங்க அங்கேயே போய் வெட்டுறத அவங்க வெட்டி வைப்பாங்க, சாப்பிடறத பார்ப்போம். நான் வெங்கடேஷ்
வெங்கடேஷ்க்கு ஒரு பேர் வைக்கலான்னு இருக்கும்டா டேய். நீ பேரு வைக்க மோர பேர் வைக்க போறேன் வெங்கடேஷ்க்கு. இது வந்து தங்குதாயின்னு வச்சிடலாமா? இல்ல எங்க இருந்து தேடிட்டு வந்தீங்க? திருடிட்டு வளங்க கடந்து பணம் பலம் இது. இப்ப வெங்கடேஷ் பேர் சூட்டும் நிலா. பணம் பலம் சொல்லியாச்சு. பேர் சூட்டும் விழா வெங்கடேஷ்க்கு. பேர் சூட்டும் நிலா. பேர் சூட்டும் விழா வெங்கடேஷ்க்கு. நீ ஃபோன் பண்ணி 5 நிமிஷம் ஆச்சா? ஆமா. அதுக்கப்புறம் நான் பட்டாய் கூப்பிட்டு அவனே வந்துட்டான். இவனுக்கு ஃபோன் பண்றேன், பட்டாய் வர வரைக்கும் வரல. ஒரு மனுஷன் எப்பவாவது லேட்டா வரலாம், எப்பவுமே லேட்டா வரலாமா? அதனால என் பேர் லேட்டர் வெங்கடேஷ். இனிமேல் போன் எடுக்க மாட்டாரு. இனிமேல் போன் எடுக்க மாட்டாரு. ஃபோன் எடுக்க மாட்டாரு. லேட்டர்னா வேற. லேட்டர் வெங்கடேஷ். ஓதிமலை போலான்னு சொல்லிருக்காங்க. செத்து போயிட்டா. 6 மணி இல்ல ஓதிமலை போலான்னு சொல்லியிருந்தாங்க. ஒரு 6 மணிக்கு கூப்பிட்டு எடுக்கணும். அமுச்சுட்டு படுத்துக்கிறது இவர மாதிரி. இல்ல நான் லேட் வெங்கடேஷ் ஒரு பேரு. லேட் ரெண்டு ஒண்ணுதான். அப்படி ஏதாவது சொல்றா. என்ன சொல்றது? மிதவேகம் வெங்கடேஷ். மிதவேகம் வெங்கடேஷ். இங்க பாரு நம்ம பாத்தீங்கன்னா நம்ம பையன் ஏறி வெட்டிட்டு இருக்கிறான். நம்ம கஷ்டப்பட்டு வெட்டிட்டு இருக்கிறான். இந்த இவனுக்கு வந்து கண்ணாடி கேட்குது. கண்ணாடி எங்க போனாலும் கண்ணாடி போட்டு வந்துடுறான். மரம் ஏறதுக்கு வந்து முன்னாடி நாங்கள் இவனை தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். பட்டாவி ராமன் இவனை யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். எந்த மரம் இருந்தாலும் ஏறுவான். பெருமை வேற இதுல இந்த வார்த்தை மட்டும் தான் உனக்கு இங்கிலீஷ் தெரியும். சின்ன வயசுல இவன் வந்து ஃபுல்லா மரம் ஏறுவான். பனைமரம் ஏறுறது, இந்த மீன் பிடிக்கிறது, கிணத்துல மீன் பிடிக்கிறது. ஒரு மனுஷன் மீன் பிடிச்சா இப்படி பிடிச்சி கவர்ல கொண்டு வருவாங்க. எப்படி தெரியுமா? வாயில தண்ணி ஊற்றி மீனை பிடிச்சி வாயில போட்டு வருவான். அந்த மாதிரி ஆளு. ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரோ. உடக்காய் அடிக்கிறது இப்போ அப்படியே கொஞ்சம் அட்டுலாம் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டான். ஏன்னா ஸ்கூல் படிக்கும்போது காம்பவுண்டரி புதுசாப்பில் கண்ணாடி பாட்டில் கிடந்தது. கண்ணாடி பாட்டில் மேலேயே காலை வச்சாரு, பெருவரில் போயிடுச்சு. அவருக்கு இப்போ பெருவரில் இருக்காது, ஒரு காலம் மட்டும் இருக்காது, ஒரு விரல் இருக்காது. அவன் பண்ண அட்டுழியத்துக்காக போயிருக்குது. 9 விரல் மாற பண்ணு. இதெல்லாம் கிண்டல் பண்ணக்கூடாது. இது வந்து நேச்சுரல். மூஞ்சி மட்டும் குறுகுறுன்னு 5 நிமிஷம் பாருங்க. குறுகுறு எங்க பார்க்கலாம்டா. கைதாங்களா பாருங்க. அப்படிதான் வார்த்தை கேட்கறாரு அவரு. சாரி, போன வீடியோல பாத்துருப்பீங்க. ஞானப்பழமா வந்தாரு. இதுக்கு இந்த சாம்பிள். கொட்டப்பழம் ஞானப்பழம் இல்ல. உள்ள வாட அடிக்க மாட்டாடா. வாடா அடிக்கிற மாதிரி முறைக்கிறான்டா. அடி வேட்டா. அவன் பேர் என்றா 9 விரல் 9 விரல் மாரப்பன். இது பேர் லேட்டர். லேட்டா தான் வருவான். நான் சொன்னா இல்லையா வீடியோல முதல்லயே லேட்டு தான். உண்மையா இருக்கு. இவனுக்கு கால் பண்ணிட்டு எனக்கு கால் பண்ணி நான் வந்துட்டேன். இன்னும் வரவே மாட்டேன். நான் சொன்னேன் இல்லையா? அதுதான் நடந்துச்சு. அருவாளையே கீழே போட்டா இப்ப முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். கூட போகுதா. ரோஸ் நுங்குன்னு சொல்லுவாங்கல்ல. ரோஸ் நுங்கு. நண்பர்களே இப்ப வந்து நான் நுங்கு எப்படி சாப்பிடணும்னு சொல்லி தரேன். இந்த விரல எடுத்துக்கணும். இப்படி விட்டு இந்த மாதிரிலாம் நோண்டுனா தப்பா பண்ணினா தண்ணி வரும். செம டேஸ்டா இருக்கும். வந்து எப்படி நுங்கு சாப்பிடணும்னு சொல்லி தரேன். நீங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கணும். அவரே மாஸ்டர். இந்த விரல பெருவிரல் எடுத்துக்கணும். நோத்து இருக்குல்ல, இப்படி பண்ணீங்கன்னா இப்படி எனக்கு சொல்லி கொடு. எப்படி பெருவிரல. ஓகே, இப்படி இப்படி உள்ள. ஓகே, அது தண்ணி வரும். அப்படியே நீங்க 2 பேரு முந்தானே பேஜ் மலையில முளைச்ச காளாடு இல்ல இப்பதான்டா வர்றா. இங்கேயே போய் வந்திருக்கிறியா நுங்கு சாப்பிட்றதுக்கு? அவங்களாம் யார் தெரியுமா? யாரு? நண்பர்களே இப்படிதான் சாப்பிடணும். நீங்க சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்து கமெண்ட் பண்ணுங்க. பிரவீன் குடுக்கல சண்டை போடுவேன். 10வது காய் பிரவீன். நுங்க வந்து சாப்பிட்டு எப்படி இருக்கும்? இப்படிதான் இருக்கும். ஃபுல்லா சாப்பிட்டு முடிச்சிட்டோம். இந்த மாதிரி சாப்பிடணும். அப்பதான் ஹெல்த்தி. அந்த எலும்பு விட்டு உரிவாங்கல்ல, அடுத்து உலகம் தெரியுமா? அந்த மாதிரி இருக்கு பாருங்க. இது வந்து நிறைய இதுக்கு யூஸ் ஆகும். நுங்கு வண்டி செய்யலாம். எனக்கு ஒரு ரவுண்டு நுங்கு வண்டி தர மாட்டேன். உன்னை மாதிரியே வளஞ்சாப்புல இருக்குதுடா டேய். நுங்கு வண்டி நேரா போக மாட்டேங்குது. வாங்கிட்டே போகுது. தெரியல நுங்கு வண்டி டயர் சரி. நேரா ஓட்டுறா. A few moments later. இங்க பாருங்க அசம்பாவிதம். ஓகே, இது வாயில் சூப்பிக்குப்பா. அதான் வாயில் சூப்பு சூப்பிட்டே அப்படியே. நைட்டு போனாதான் தெரியும். நைட்டு போனா கொஞ்சம் கால் பாரு போட்டோல காமிச்சு பாரு வெட்டிடுச்சு. சரி சூப்பப்பா, கை எடுக்கக்கூடாது. சூப்பிட்டே இருக்கணும். ஆறுதல் கிடைக்கும். இன்னைக்கு சிறுவேலுக்கு ஆறுதல் உண்டு. இரவு நேரம் ஆறுதல் நேரம். தூக்கி வீசி வெட்டினாரு. ஒரே வெட்டு. நானே சொன்னேன், கேட்டியா? போவாதேன்னு சொன்ன, கேட்டியா நீ அப்படிம்பாங்க. இது தேவையாச்சு. கையை வெட்டிருச்சு. சும்மா ஒரு சீன் போடலான்னு பார்த்தேன். ஒரு போர்டு போட்டுருச்சு பாருங்க. அதனால வந்து விரல வந்து 1வது 2வது பண்ணிட்டு இருந்தேன் இந்த மாதிரி. இப்போ இது மாதிரி பண்ண வச்சிருச்சு. இல்ல உண்மையாலுமே ரத்தம் வருது. வாய் ஆழமா வெட்டி விட்டுருச்சு. வந்து என்னன்னா இப்ப என்ன போயிட்டு இருக்கான், பிரவீனை போட்டு நம்ம பிரவீனை போட்டு எல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. 10 கை சாப்பிட்டான்.
கிட்டத்தட்ட ஒரு 15 காய் சாப்பிட்டான். நானும் உன்னார கொடுப்பானா அப்படின்னு பாக்குறேன். ஆனா கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அப்படியே பாருங்க அவனை. பாருங்க சாப்பிட்டு இருக்கிறான், இன்னும் உறிஞ்சிட்டு இருக்கிறான் வாயில் வச்சு. இன்னும் அடுத்து உட்காருவான் பாருங்க, அடுத்து உட்காருவான் பாருங்க. லெஃப்ட் ரைட் வாங்குறான். நானும் உன்னார கொடுப்பானா அப்படின்னு பார்த்தேன். வேற எடுத்துட்டு வரானாமா, இருங்க பாக்கலாம் என்ன பண்றாரு. எடுத்துட்டு வர போறான், எடுத்துட்டான். காலையிலேயே போடுறான். பாருங்க அவர் பாருங்க பிரவீன் பாருங்க. இருங்க அவங்க ஜூம் பண்ணி இருங்க அவனை பார்க்கல என்ன பண்றாங்க. பிரவீனுக்கு தான் இப்ப வெட்டிட்டு இருக்காங்க. ஏன் பாய் இப்படி தின்னு வை ஒரே அசுரவார்ச்சி ஆயி எத்தனாவது காய் பாய்? எத்தனாவது காய்? ஏய் ரைமிங் பாய் எத்தனாவது காய்? 2 டைம் கேக்குறாரு. எத்தனாவது காய் நினைக்கிறீங்க? ஒரு கிட்டத்தட்ட 14வது காய். இவரு பழையவே 14 அப்படியே 14. ரெண்டு கொலைக்கு மேல போயிட்டு சாமி அரி பாத்தீங்கன்னா 5வது 6வது 15 மொட்டைக்காரர் வந்து 10வது போயிட்டு இருக்காரு. மொட்டைக்காரரு. நான் இப்பதான் 3வது நண்பர்களே. காலேஜே முடிச்சிட்டேன், இப்பதான் 3வதுங்கிறேன். இந்தாங்க குச்சி இந்தாங்க. லேட் காமெடி. இந்த மொட்டை மாதிரி இந்த மொட்டை லேட்டர் மொட்டை கம்முன்று எனக்கு போகுது. கிளாப் பண்ணுங்க கிளாப்ஸ். நீ போதுல சொல்லக்கூடாது தம்பி. ஏய் கை தட்டும்டா, வேணாம்டா. நீ ஏன்டா துணி கழட்டி போட்டு 600 ரூபாய் உட்காந்துக்கிற? சரி எதுக்கு இப்படி உட்காந்துருக்க? மறந்துட்டேன். போன வீடியோல வாயை வீச்சுன்னு சொன்னாரு, ஒரு வீச்சு கூட ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறாரு. வாயில வீச்சுடா. நம்மளால முடியாதப்பா. இந்த மாதிரி யாராவது சீவி இருக்காங்களா? ஒரே சீவு தான். போனையா வெட்டுனாங்கறேன். உனக்கு வேணுமா? சாமி கொடுத்தாச்சு. புக்கிங் ப்ரீ புக்கிங் பெட்டர் ப்ரீ புக்கிங் கொடுத்துட்டாப்ல. இதெல்லாம் போயிட்டு ஏய் குடு குடு. இல்ல குடு பிரவீன். இந்த பாக்க வெச்சுக்கோ. நான் பிரவீன் குடு. பாத்தே போய் தெரியுமா எனக்கு? அந்த நாய் குப்பையில இலை கொண்டு போய் போட்டா சண்டை போடும்ல, அந்த மாதிரி நம்ம பசங்களை போட்டு இருக்கானுங்க. நீ அதுல கேப்ல போட்டு சாப்பிட மாட்டீங்களா? எனக்கு கொடுத்தாதானே திங்கறதுக்கு. நீ பிரவீனுக்கு அடுத்தானே எல்லாரும். வாடடி. இரு ஒன்று வாங்கிட்டு வந்துடுறேன். வெட்டிட்டா பாதியில் இதோட நான் உன்கிட்ட கொடுப்பேன். விடாதே. எத்தனாவது நம்ம சாப்பிட்டாங்க? 13 14 போயிட்டு இருக்குது. 14 முடிஞ்சு. எங்க 15வது நுங்கு வாங்குறதுக்காக போயிட்டு இருக்கேன். வாங்கிட்டு வந்துடுறேன். வாங்கிட்டு டக்குன்னு வாங்கிட்டு வந்துடுறேன். 15வது நுங்கு சாப்பிடுறேன். தயவு செஞ்சு பிரவீனுக்கு கொடுங்கடா. A few moments later. பாத்தீனா செஞ்சு விசிறி பண்ண போறேன். விசிறியா? உண்மையாவே வெயில் காலம் நிறைய இருக்குது. வெயில் நிறைய இருக்கு. நிறைய வெயில் அடிக்குது. அத விடு. பிளாஸ்டிக் விசிறியே தான் நீ யூஸ் பண்ணிருப்ப. இது என்ன? இப்ப பாத்தீங்கன்னா பணமரத்து விசிறி. இப்ப பாத்தீங்கன்னா சென்டர் குருத்து இருக்குதுல, குருத்து பக்கத்துல இருக்கிறதா வெட்டணும். அப்பதான் கரெக்டா இது வெட்டிட்டு இது பிரிச்சு லைட்டா பார்த்தோம்னா எது அதிகமா இருக்கோ அதை மட்டும் எடுத்து வெட்டிட்டு அப்புறம் இந்த சின்னதா இருக்கிற பகுதி அழகா வெட்டி விட்டுறலாம். ரெடி. ஓ சவுண்ட் வராதா? இப்படி பண்ணு. இந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட் நான் பார்த்ததே கிடையாது. இருக்குடா சரியான சவுண்ட் இது. இந்த சவுண்ட் இங்க பாரு. ஆவி ஆமடி நகைச்சுவை கொஞ்சம் போடணும். இப்ப இருக்கிறது வந்து நம்ம இதுல இருக்குது. அதனால வந்துட்டு கட்டுற கையும் இல்ல. அதனால வந்து நேச்சுரலாவே இருக்கு எல்லாமே. நேரம் செஞ்சதுக்கு எனக்கு அப்படியே சிறுசு செக் பண்ணி பார்க்கலாம். எனக்கு கொஞ்சம் தெரியும். எனக்கு கொஞ்சம் டாடி. ஏய் எனக்கு இந்த மாதிரி வேண்டாம். ஒரு நிமிஷம். இந்த குச்சி வரும் இப்படி. அது பண்ணி குறாடி. நீளமா நீளமாவே தான் வேணுமா? அம்முக்கு டும்முக்கு அம்மாள் டும்மாள்.